வணக்கம் கைஸ், நம்ம டெக்கிபோ பேசுகிறேன். இப்போ ஒரு நத்திங்கோட சீமை ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வாங்கலாமா வேணாவான்ற விஷயத்த நம்ம பேசலாம். சிம்பிள் கைஸ், எது ஃபோன் கிடையாது, ஆன்சர் இல்லை. இப்பயே சொல்கிறேன், ஆன்சரோட இந்த ஃபோன் பார்க்க வந்தவங்களுக்கு தயவு ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் அது வெயிட் பண்ணி ரிவ்யூவில் போடுறேன். பட் ஆனால் நான் ஏன் இதை போடுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நத்திங் 1, நத்திங் 2 கிட்டத்தட்ட அந்த 2 ஜென்ரேஷன் மாடல் ப்ளஸ் நத்திங் 3 2A இந்த மூணுமே நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். கரெக்டாக தான் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன விஷயம் சொல்லிடுறேன். சீமப் ஓட நத்திங் ஃபோன் 1 எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிள். நத்திங் வந்து இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டோ சீமப் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நத்திங் ஒன்று லான்ச் பண்ணும்போது 38, 36, 33 விடும் போது நிறைய பேர் கொஞ்சம் யோசித்தாங்க, என்னடா இது அந்த ரேட்டுக்கு போய் ஸ்னாப் டிராகன் 770G வாங்குறமே, இந்த லைட் கிளிமிக்லாம் வச்சு ஏமாத்துறாங்களே நினைச்சோம். நத்திங் 2 லான்ச் பண்ணும்போது 45, 50, 55 3 வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. ஃபோன் ஓரளவுக்கு நத்திங் 1ஓட 2 நல்லாவே பெட்டராக இருந்துச்சு. பட் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு விட்டுருக்கலாம். செம்ம வேல்யூ ஃபார் மணி வந்துடும். காம்படிஷன் இருக்காது. ஓகே, நத்திங் 2A கண்டிப்பாக வந்து ஒரு சரியான கம்பேக் நத்திங்க்கு. எக்ஸாம்பிள், நத்திங் 1 வாங்கலாமா நத்திங் 2 வாங்கலாமான்ற யோசனை கூட நத்திங் 2A தைரியமாக வாங்கினாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு இந்த ஃபோன் வாங்கலாமா ப்ரோன்னு கேட்குறவங்களே ப்ரோ ஆர்டர் போட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நத்திங் 2A 3rd ஜென்ரேஷன் ஃபோன். இந்த மூணுத்துலேயே எது காமனா, எதனால இந்த ஃபோன் வாங்குறாங்க, என்ன விஷயம்னா, இந்த ஃபோனுக்கு யார் யார் வராங்கன்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, பிக்சல் யூசர்ஸ். ஒரு பியூர் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நத்திங்கோட இந்த யூசர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பிக்சலில் சர்வீஸ் சப்போர்ட் கம்மியாக இருக்குது, நத்திங்கில் அப்படி தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிக்சல் கொஞ்சம் பேக் போயிட்டாங்க, நடுவில் லான்ச்சே ஆகல. சார்ஜிங் இஷ்யூ பிக்சல் ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸால அதை ஃபீல் பண்ண முடியாது. ஒன்லி ப்ரோ சீரிஸில் பெட்டராக இருக்கும், பட்ஜெட் சீரிஸில் வேஸ்ட். இது பட்ஜெட் சீரிஸில் சார்ஜ் வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. நத்திங்கோட புது புது ஃபீச்சர்ஸ், இந்த விட்ஜெட்ஸ், இந்த பிளாக் தீம் மோடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணிச்சு எல்லாருமே. கண்டிப்பாக வேற என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். வேற என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்னா, பில்டு குவாலிட்டி நத்திங் 1லயோ 2லயோ செம்மையாக பண்ணிட்டாங்க. 2A காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. சரி ஓகே, ஏன்னா அது பட்ஜெட் செக்மெண்ட்ல பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ சிஎம்எஃப்ல நத்திங்கோட வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பிளஸ். 2 இயர்ஸ் அப்டேட், 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச். நத்திங் பொறுத்த வரைக்கும் பிக்சலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நத்திங் வந்து நல்ல ஒரு அப்டேட்ல இருந்து ஒரு பக்ல இருந்து எதுவாக இருந்தாலும் உடனே அதை கிளியர் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக கரண்ட் ட்ரெண்டிங்ல அவங்க எப்படின்னா, ஒரு ஃபோன் சேல் பண்ணிட்டுமேன்ற கான்செப்ட் தாண்டி நிறைய விஷயம் பண்ண விரும்புறாங்க. நத்திங்ல அவங்க பண்ண பெரிய ஸ்ட்ராட்டஜியே அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் தான். சிஎம்எஃப்ல எக்ஸாம்பிள், ஒரு வந்து இப்போ ஒரு கேஸ் வாங்குறோங்க, சரிங்களா? ஒரு ஸ்பைகனோ ஒரு பெரிய பிராண்டட் கேஸ் நீங்க வாங்குறீங்க. ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கேஸ் வந்து நீங்க வாங்கும் போது எவ்வளவு வரும்னா 1000 மேல தான் வரும். 1200 வரும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த போனை வாங்கிட்டு நம்ம அந்த கேஸை போட்டு மறைச்சிருவோம். ஒன்னு டூரபிலிட்டிக்காக, ரெண்டாவது ப்ரொடக்ஷனுக்காக நம்ம அதை மறைச்சிருவோம். ஏன்னா ஸ்கிராட்ச் ஆகிட போகுது, அழுக்காயிட போகுது, ஸ்கின் ஓட்டுறவங்களா இருக்காங்க. அந்த பல்ஸை உண்மையாலே சிஎம் பிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, சிஎம்எஃப் வந்து அந்த 1500க்கு அவங்களோட பேக் பேனலே விற்கிறாங்க. எக்ஸாம்பிள் எல்லாம் நோட் பண்ணுங்க. நீங்க கேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பேக் பேனல் போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு பேக் பேனல் வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு 4-5 கலரும் கொடுத்துருக்காங்க, கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கின் பிரச்சனை வராது. ரெண்டாவது கேஸ் போடுறவங்க பிரச்சனை, ஏன்னா ஒரு நல்ல பிராண்டட் கேஸ் வாங்குற ரேட்டுக்கு ஒரு 1000 உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 1000 லான்ச் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் 1300, 1100 ஆஃபர்ல போடுவாங்க. பெஸ்ட் இல்லை. இப்போ ஒரு போனை நீங்க நாளைக்கு சேல் பண்ணா கூட, ரீவேல்யூஷன் பண்ணா கூட கஸ்டமைஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்கிராட்சா இருக்கா பேக்ல, ஃப்ரண்ட் பத்திரம் ஃப்ரண்ட் தான் பண்ண முடியாது. ரொம்ப உங்களுக்கு ஸ்கிராட்சா இருக்கு, ஒரு சிலட்டை விற்கிறீங்க, நாளைக்கு யாராவது கொடுக்குறீங்கன்னா கூட டக்குனு பேனல் வச்சு கொடுத்தா புதுசா இருக்கும். உண்மையில இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. ரெண்டாவது பின்னாடி இருக்கிற உங்களுக்கு அந்த வேலட் மாதிரி, இந்த கார்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு மாதிரி, இந்த அதெல்லாம் கொஞ்சம் உண்மையிலே இதா இருக்கு. நத்திங்கோட கான்செப்ட் இந்த கிஃப்ட் இன்டர்ஃபரன்ஸ், கஸ்டமரோட அட்ராக்ஷன். இது வந்து ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் இன்ஜினியரிங்ஸ், கொஞ்சம் ஸ்டைலு, டிசைனரு. ஆக்சுவலா பட்ஜெட்ல விட்டுருக்காங்க. இதெல்லாம் போகுமா போகாதான்ற பார்த்துட்டு தான் அடுத்த வெரைட்டி விடுவாங்க. இதுதான் நத்திங்கோட ஒரு ஸ்டோரி. இப்போ நான் இதை பத்தி பேசலாமா இல்லைன்னு சொல்லுது. நத்திங் சர்வீஸ் சப்போர்ட் கம்மியாக தான் இருக்கு. கீழே போடாமல் கொள்ளாமல் ஃபோன் பத்திரமா வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அது மட்டும் உறுதி. இப்போ நத்திங் முடிஞ்சு போச்சு, சிஎஃப் முடிஞ்சு போச்சு. சிஎஃப் நத்திங் ஒன்னோட ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கலாம் வாங்க. சிஎஃப்ஓட ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.67 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே வித் 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க.
அப் டு உங்களுக்கு டிபிக்கல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 960, 1000 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்கும். பீக் பிரைட்னஸ்ன்றது அந்த ஃபோனோட எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ். எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்டிஆர் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்டு அவுட்டோர் டிஸ்பிளே போய் யூஸ் ஆகும். பட் ஆனால் ரியாலிட்டியில் அது யூஸ் ஆகாது. ரியாலிட்டியில் இந்த 960 இன்ச்சு 1000 இன்ச்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இது ஒரு நல்ல பேனல் தான். ஏன்னா எல்டிபிஎஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் ரேட்டில் அப் டு 128 கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா 2A இது பெட்டராக தான் இருக்குது என்ன கேட்டால். அந்த டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஏன்னா 6.67 கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும் ஃபோனு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரியல்மி 12 ப்ளஸ் இருக்குல்ல 6.67 அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பெசில் கூட ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு சோனியோட 50 மெகா பிக்சல் 882 கொடுத்துருக்காங்க. இது ரியல்மி 12 ப்ரோவில் இருக்கிற பிரைமரி சென்சார் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா ஒர்த்து. இந்த ரேட்டுக்கு சீரீஸ்க்கு கிடைக்காது. நாசோ 70 ப்ரோலாம் கிடைக்கும். ஓகே, அது 890 882 உண்மையில நல்லா பெட்டராக பண்ணிருக்காங்க. 2MBன்றது அந்த சும்மா அந்த போர்ட்ரேட் அந்த கிளிச்சு அந்த ஒரு கணக்காடுறதுக்காக கொடுத்த மாதிரி இருக்குது. அது சிங்கிள் கேமரா கொடுத்து ஸ்டைல் ஆக்கிட்டுருக்கலாம். ஏன்னா இப்போ யார் 2 கேமரா யூஸ் பண்ணுறா, அல்ட்ரா வைடோ யூஸ் பண்ணுறான்னு தெரியல. ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்து ஒன்றுமே சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது. அது வைஸ் பார்க்கும்போது 60 மெகா பிக்சல் செல்ஃபி வைஸும் ஓகே பெட்டர் தான் இருக்குது. ப்ராசஸர் பார்க்கும்போது 2.5 GHz கொடுத்துருக்காங்க. அதாவது ஓவரால் கிளாக் ஸ்பீடு டைமென்சிட்டி 7300. இது வந்து 7200 ப்ரோவோ அல்ட்ராவோட அப்கிரேட் மாடல் கிடையாது. 7050ஓட CPGB பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நத்திங் 2A பெட்டரானா கிடையாது. ரெட்மி 12 Pro Note 30 Pro Plus பவரானா கிடையாது. இது 7050ஓட பவர். எக்ஸாம்பிள் ரியல்மி 12 Plus 5Gயோட பவர் போராட் லான்ச் பண்ண ரியல்மி 12 Pro Plusஓட பவர் 11 Pro Plusஓட பவர். ஓகேவா? அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தாச்சு. சார்ஜர்ஸ் பார்க்கும்போது 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பேசிக்கான சார்ஜர் தான். ஒரு மேக்ஸிமம் 45லேருந்து ஒரு 1 ஹவரில் ஏறிடும். சிஎம்ஓட அடாப்டர் போட்டால் ஓகேங்களா. நத்திங் சார்ஜரும் போட்டுக்கலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 ஹவர் ஆகுது சிஎம்எஃப் சார்ஜர் போட்டாலே. அது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நத்திங் 2 மாதிரி 45 வாட் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் வேறு என்ன ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ், வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த பியூர் ஸ்டாக் ஆண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆண்டட் லெவல் ஒரு ப்ளோட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு பார்க்க கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும். அந்த ரிங்டோனு, அந்த காலர் டியூனு, அந்த நோட்டிஃபிகேஷனு, ஆப்டிக் ஃபீட்பேக்லாம் உண்மையிலே நத்திங்கில் சமயம் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி சிஎம்ஐ யூஸ் பண்ணல. பட் ஆனால் ஃபீட்பேக்லேருந்து எல்லாம் கேட்கவும் அந்த நத்திங்கோட கான்செப்ட் எப்படி எவ்வளோ போட என்ன ஆகும், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சிஎம்ஐ ஃபோனோட கேமரா ரிவ்யூ வேணும் இல்லை அதோட டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 1000K மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபோன் வாங்கி அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.